ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ராம்ராஜ் வந்திருந்தோம். நாங்கள் உள்ளே வரப்போ 2 ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிச்சதே இந்த சடை தான். ரொம்ப அழகாக பின்னியும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹேண்ட்கீஸ் அண்ட் டவல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டர்க்கி டவல் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒயிட் ஹேங்கீஸ் கூட நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பேட்டா ஷோரூம் போயிருந்தோம். ஒரு பிளாக் ஷூ அங்கே தான் போயிருந்தோம். பட் எதுவுமே வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். இது வந்து ஆர்எம்கே எனக்கு என்னமோ அந்த ஷாப் தான். அந்த ஷாப்புக்கு ஒரு மால் ஷாப்பிங் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்புக்கு வரணும். ஃபர்ஸ்ட்டே வரப்போ ஒரு குடம் மாதிரி வச்சு தண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைடு வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்லேயுமே இருந்துச்சு. அண்ட் நிறைய திங்ஸ் வந்து இருந்துச்சு. லைக் கிளிப்ஸு, அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பாட்டில், ஸோ அந்த மாதிரி சாஸு, கத்தி, அந்த மாதிரி நிறையாவே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆக போகுது. அதனால் நாங்கள் வந்து சடை போடுறதுக்கெலாம் கண்டிப்பாக கிளிப்பு வேணும். ஸோ அதனால் கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டீல் வாட்டர் பாட்டில் செக்ஷன் தான் இது தான். இதில் நிறைய ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்துச்சு. எல்லாமே யூனிக் பீசஸாக இருந்துச்சு. கீழேலாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி வாட்டர் பாட்டில்ஸில் சோஃபியா போட்டு, அடுத்து அந்த கார் மாதிரி அந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த செக்ஷனை விட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமா இன்னொன்று செக்ஷன் வந்து இது ஃபுல்லாகவே பாக்ஸஸ், டஸ்ட்பின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் எல்லாமே பிளாஸ்டிக் அண்ட் நல்லாவே குவாலிட்டியுமாக இருந்துச்சு. ப்ரெஷ்ஷு பேஸ்ட்லாம் போடுறதுக்காக ஒரு பாக்ஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா இன்னொன்று செக்ஷன் போயிட்டோம். இந்த செக்ஷனில் வந்து நல்லா ரொம்ப ஒரு பெரிய ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு வர மாதிரி ஒரு செக்ஷன் தான். நல்லா வந்து கேட்ரிட்ஜ் பென்சிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த சைட் பவுச்சஸுமே நிறையா இருந்துச்சு. அண்ட் அப்படியே நம்ம அந்த சைடு பார்த்தா நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் பவுச்சஸ். அதுக்கப்புறமா அந்த சைடு வந்து கீ செயின்ஸுமே நிறையா இருந்துச்சு. நல்ல யூனிக் பீசஸ் கீ செயின்ஸுமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் டாய் செக்ஷன் போய் பார்த்துருந்தோம். அண்ட் மேலே வந்து அந்த சவுண்டு இது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து எப்போ தான் பார்க்குறோன்னு எப்போவுமே அடிப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு கிளாஸஸ் பார்க்கலான்னு வந்தோம். கிளாஸஸ் இன்னும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் இங்கே வந்து நிறைய கிளாஸஸ் கப்பு இருந்துச்சு. பேக் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆல்ரெடி எனக்கு ஒரு பேக் வந்து வாங்கிட்டோம். ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி ஸ்டெப்ஸில் வந்து மேலே ஏறி இன்னொன்று செக்ஷன் போயிருந்தோம். இது ஆக்சுவலி ஒரு டெரஸு. அந்த டெரஸை வந்து எவ்வளோ ஒரு யூட்டிலைசிங்காக வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக பாராட்டணும். அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து இந்த மாதிரி டாய்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளாஸ்டிக் பாக்ஸஸ், அதுக்கப்புறமா ஜாரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பிகி பேங்க்ஸு, ஸ்டூலு, சேர்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரைசைக்கிள் வாங்கினா கண்டிப்பாக இங்கே வரலாம். நிறையாவே இருந்துச்சு. இந்த மாதிரி யூனிக் பீசஸை நீங்கள் கேட்டாலுமே அவங்களுக்கு தருவாங்க. நாங்கள் வந்து மெயினாக அந்த டப்பு வாங்க தான் வந்திருந்தோம். பட் இந்த டப்பு வந்து நல்லா இருந்ததுனால நாங்கள் அதை வாங்கிட்டோம். நீங்களே பாருங்கள், அது ஒரு டெரஸ் தான். டேங்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டெரஸ் எவ்வளோ யூட்டிலைசிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து இந்த பிளாஸ்டிக் டப்ஸு அதுதான் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஒரு பெஸ்ட்டு டப்பாக சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்குமே ஈஸியாக இருந்துச்சு. கீழே போய் பில் வாங்கணும். பில் வாங்குறப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. பட் எங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டு தந்துருந்தாங்க. கண்டிப்பாக அந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஆர்எம் பிளாஸ்டிக் இன் தூத்துக்குடி.